மங்களகரமான துர்மிக வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி 4/6/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். சாதாரணமாக விவாகங்கள்லாம் நம்ம பண்ணுறதுன்னு ஆரம்பித்த உடனே பொருத்தம் பார்க்குறோம், குலம் பார்க்குறோம், ஆச்சாரம் பார்க்குறோம், கோத்திரம் பார்க்குறோம், எல்லாம் நிறைய விசாரிக்கிறோம். அந்த சில பேர் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே இனமாக இருந்தால் கூட அவள் ஆச்சாரமே கிடையாது பண்ணுவான். இப்போ பல இடங்களில் பார்த்திங்கன்னா என்ன கோத்திரம் கேட்பான். சில பேர் கோத்திரம் பார்க்குறதில்ல, சில பேர் என்ன கோத்திரம் அப்படின்வான். கோத்திரம்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ சாதாரணமாக பாரத்வாஜ கோத்திரத்துலேயும் கௌசிக கோத்திரத்துலேருந்து ஜம்பு மகரிஷி கோத்திரம் இவெல்லாம் சொல்லுவாள். ஜம்பு மகரிஷி கோத்திரம்னு சொல்லுவாள். இப்போ பிராமணாவில் எடுத்துட்டிங்கன்னா விஸ்வாமித்திர கோத்திரம், கௌசிக கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம் நிறைய சொல்லுவாள். ஒரே கோத்திரமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. கோத்திரம்னா ஒரே கோத்திரம் கூடாதுன்னுவா. இப்போ இதுக்கெல்லாம் கூட பல வித விஷயங்களை பற்றி பேசியிருக்கா, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அப்போ இதெல்லாம் பேசும்பொழுது சிலது உங்களுக்கு புரியாத இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச சில விஷயம் உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா இந்த 10 பொருத்தம், அடிக்கடி அதை போட்டு குழப்பிக்கிற விஷயம் இந்த 10 பொருத்தத்தில் தான். சரி, இந்த 10 பொருத்தம் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னா, எல்லாம் பொண்ணு பிள்ளை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறா, சரி எல்லோரும் ஒத்துன்ட்டா. அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரியவரை பார்த்து பேசுகிறா அதை பற்றி. அப்போ சொல்கிறார், பையன் எத்தனாவது? பையன் மூத்தவன், பொண்ணு மூத்த பெண். இப்போ அவளுக்கு கஷ்டப்பட்டு 2 குடும்பத்தில் இருந்த பிரச்சனையை அவள் தீர்த்து அவள் ஒரு கண்டத்தை தாண்டி வந்தாள். 10 பொருத்தம்னு ஒரு கண்டம் போனால் அதுலேயும் தப்பிச்சிட்டான். 8 பொருத்தம் இருக்குன்னு போட்டாலாம். சரி, அதுவும் முடிஞ்சு போச்சு. இந்த 2 கண்டத்தை தாண்டி ஜாதியை தாண்டி வந்தாச்சு, 10 பொருத்தத்தை தாண்டி வந்தாச்சு. அந்த பெரியவர் என்ன பண்ணார், ஏமா வீட்டுக்கு பெரிய பொண்ணு, பையன் வீட்டுக்கு பெரிய பையன், 2 ஜாதகத்தையும் 2 பேரையும் சேர்க்கப்படாது, தலையும் சேர்க்கக்கூடாது, தலையும் ஆளும் சேர்க்கக்கூடாது ஆரம்பிச்சிட்டார். இந்த பழமொழியை நம்ம பழமொழி தப்பாக புரிஞ்சுட்டு அந்த பழமொழியை பழமொழியாக்கி பழாக பண்ணிட்டுருக்கோம். அப்போ அந்த தலையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே தலையும் சேர்த்தா என்ன ஆகும்? எல்லாம் எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான். ராஜ்ய தோஷத்துக்கு என்ன சொல்கிறோமோ அதே தான். உடனே போயிடுவா, மரணம்ன்ற வார்த்தையை கேட்டாலும் நமக்கு தான் பயமாச்சு எப்பயுமே. உடனே என்ன பண்ணிவிடுவா, உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒரு பிரச்சனை. இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பெரும்பாலான இடங்களில் வரக்கூடிய இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அப்போ மூத்த பெண்ணையும் மூத்த பையனையும் சேர்க்கலாமா? பாருங்கள், அவள் விருப்பப்பட்ட திருமணம், கஷ்டப்பட்டு ஜாதியை உடைச்சி அவள் ஒத்துணுட்டா பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில். அடுத்த கண்டம் 10 பொருத்தத்தில், கடவுள் புண்ணியத்தில் அவள் 2 பேரும் அந்த 10 பொருத்தத்துலேயும் தப்பிச்சு வந்துட்டான். கோத்திரத்தில் தப்பிச்சாச்சு, ஜாதியில் தப்பிச்சாச்சு, 10 பொருத்தத்தில் தப்பிச்சாச்சு. கடைசியில் மாட்டினது தலையும் சேர்க்கலாமா? உடனே தலையும் சேர்த்தா கண்டம்ன உடனே அவள் சேர்க்கப்படாது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, திரிதேஷ்டை தோஷம்னு அது உத்தர காலாமிரத்தில் என்ன சொல்கிறா திரிதேஷ்டையை பற்றி. அதாவது ஒரு ஆண் ஆணி மாதம் பிறந்து, இப்போ இன்னொரு விஷயம், தமிழ் மாதத்தை நம்ம சுத்தமாக மறந்துட்டோம். நாம் குழந்தைகளுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு கற்றுக் கொடுக்குறோமே தவிர சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி கற்றுக் கொடுக்குறதே இல்லை. அதனால் நம்ம அதை பெரும்பாலும் மறந்துட்டோம். அப்புறம் ஸ்லோகத்தை மற்றவளை பற்றி சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா யார் உத்தர காலாமிரதமோ மற்ற ஸ்லோகங்களோ பெரியவா சொன்ன விஷயம் யார் படிச்சிருக்க, நிறைய பேர் படிக்கிறதை விட்டுட்டோம். அப்போ மூத்தத்தை சேர்க்கக்கூடாதுன்றதை எடுத்துக்கிறோமே தவிர அது பின்னால் என்ன சொன்னான் அப்படின்னா, அப்போ தான் ஆனி மாதம் பையன் பிறந்திருக்கான். ஆமாம், அழகாக தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு, முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத.
உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.